أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான் ஓதிக்காட்டிய இந்த 3 வசனங்கள் சூரா ஆலு இம்ரானுடைய வசனங்கள். பெரும்பான்மையான மக்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, குர்ஆனை படிச்சு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை அணுகக்கூடிய நேரத்தில் எதுவுமே புரிய மாட்டேங்குது படிச்சா அப்படின்னு சொல்றவங்க சில பேர். சில பகுதிகள் புரிகிறது, சில பகுதிகள் புரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சில பேர். இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இப்போ இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய 3 நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை குர்ஆன்ல இருந்தே நம்ம எடுத்து முன்னாடி வைக்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா, முதல் விஷயம், குர்ஆன் ஏன் புரியல அப்படின்னு சொன்னா, அநேக மக்கள் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை வளைக்க பாக்குறாங்க. அதாவது தனக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அந்த நாலேஜ்ல தன்னுடைய கெப்பாசிட்டி, தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கும்ல, நம்மளுடைய நாலேஜ்னு ஒண்ணு இருக்கும், அந்த நாலேஜ்ல குர்ஆன் வருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நிச்சயமா ஒருபோதும் வராது. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா குர்ஆனுக்கு என்று ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறான், ஒரு தண்டவாளத்தை அல்லாஹு தாலா போட்டிருக்கிறான். இந்த கான்செப்ட்ல போய் நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு, அல்லாஹ் யார், அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவனுடைய வாக்குகள் எப்படி இருக்கும், இப்படின்றத முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குர்ஆனை புரிவதற்கு மிக இலகுவான ஒரு வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு ஈஸியா கொடுத்துருவான். நம்பர் 1. நம்பர் 2, நம்பிக்கைங்க, ஈமான். இந்த ஈமானுடைய கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமானது, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நிறைய பேருக்கு குளறுபடி இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு குர்ஆன் தெரியுது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஓதி காட்டிய அந்த 3 வசனங்கள் சூரா ஆலு இம்ரானுடைய முதல் 9 வசனங்கள். நீங்க இன்ஷா அல்லாஹ் எடுத்து வச்சு படிக்கணும் வீட்டுல. இத குர்ஆனை எப்படி நம்ம அணுகிறது, குர்ஆனுடைய கட்டமைப்பு தான் என்ன. குர்ஆன்ல அல்லாஹு தாலா, முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றது, இது ஒரு புத்தகம் கிடையாது, இது அல்லாஹ்வினுடைய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த கான்செப்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத முதல்ல நல்லா தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. குர்ஆன்ல அன்சல நஸ்ஸல அப்படின்ற 2 வார்த்தைகள் வரும். இதுல அல்லாஹுடைய தக்தீர் இருக்கு, அததான் முக்கியமா நான் சொல்ல வரேன். அத ஈமான் அப்படின்னு நான் 2வதா சொன்னல, அதோட நீங்க இதை ஜாயின் பண்ணி பார்க்கணும். குர்ஆன்ல அன்சல நஸ்ஸல அப்படின்ற 2 வார்த்தை இறங்கும். இந்த 2 வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அன்சல அப்படின்னா குர்ஆன் முழுவதுமாக, டோட்டலா சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இறக்கியதை குறிக்கும். நஸ்ஸல அப்படின்ற வார்த்தை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இறங்கியது அப்படின்ற பொருளை கொடுக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அடிப்படையில தான் இப்ப நான் ஓதி காட்டிய 3வது வசனம் கூட, சூரத்து ஆலு இம்ரானுடைய 3வது வசனம் கூட நஸ்ஸல அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அன்சல சூரத்துல் கத்ர்ல நீங்க பார்க்கலாம், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான்ல. இந்த அன்சல்நாஹு, அன்சல அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா, குர்ஆனை ஒட்டுமொத்தமாக நாம் லைலத்துல் கத்ரிலே இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான். இப்ப எப்ப எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தெளிவை நம்ம முதல்ல புரியணும். இங்க நல்லா உங்களுடைய பிரெயினை கொஞ்சம் நல்லா உள்ள நுழைச்சு நிதானமா புரியுங்க. ஒரு லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே நாம் இந்த குர்ஆனை முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் கிட்ட எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு ஏடு அல்லாஹ் கிட்ட இருக்கு. அந்த ஏட்டுக்கு பேர் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு சொல்லி குர்ஆன் நமக்கு பேர் சொல்லுது. அதுல
குர்ஆனும் இருக்கு, இஞ்சிலும் இருக்கு, தௌராத்தும் இருக்கு, ஜபூரும் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சுஹஃப்கள் என்ற சின்ன சின்ன ஏடுகள் இருக்கு. இன்னும் நம்ம கிட்ட அல்லாஹ் எதை பத்தி சொல்லலையோ, யாருக்கு வேதங்களை எதை இறக்குனான்றத நம்ம கிட்ட பேசலையோ, அது எல்லாமே அதுல இருக்கு. அது இல்லாத மற்ற விஷயங்களும் அல்லாஹ்வே அறிந்ததான எல்லா விஷயங்களும் இருக்கு, நம்மளை பத்தியும் இருக்கு. நாம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எவ்வளவு வாழ்வோம், எவ்வளவு தண்ணி கொடுப்போம், எவ்வளவு மூச்சு காற்று இழுப்போம், எல்லாமே A to Z எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூதுல அல்லாஹு தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து ஒரு சிறிய பகுதி தான் குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், லவ்ஹுல் மஹ்ஃபூத் மேல அவங்கிட்ட இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து முதல் வானத்துக்கு ஒரு லைலத்துல் கத்ர் அன்று இறக்கி வைத்தான். அதாவது டோட்டல் குர்ஆன் நல்லா விளங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் உள்ள ஒரு குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கி வச்சிட்டான். அதுக்கப்புறமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருஷ காலமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நஸ்ஸல அன்சல எப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து 7வது வானத்துக்கு மேல இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முதல் வானத்துக்கு வந்ததுக்கு பேர் அன்சல. முதல் வானத்திலிருந்து மக்களுக்கு, அதாவது நபி அவர்கள் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொஞ்சமாக இறங்கியது, இது நஸ்ஸல. இப்ப என்ன தக்தீர், என்ன ஈமான் இங்க இருக்கு அப்படின்னா, அல்லாஹு தாலா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, அங்கிருந்து இங்கிருந்து இங்க, இதன் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு 2 விஷயத்தை புரிய வைக்கிறான், தக்தீர் பிளஸ் ஈமான். ஒன்னு என்ன தக்தீர் அப்படின்னா, நல்லா பாருங்க, நபி அவர்களை நபியாக ஆக்குவதற்கு முன்னதாகவே டோட்டல் குர்ஆன அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு இறக்கிட்டான்றத நம்ம சொல்றோம். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் மொத்தமா இறக்கிட்டான். அங்கிருந்து தான் இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நபி அவர்களுக்கு இறக்குனான்றத சொல்றோம். 23 வருஷ காலகட்டமும் அவரவர்களுடைய விருப்பப்படி அன்றைய தினத்தில் நடந்தது. அதற்கு ஏற்றவாறு குர்ஆனில் இருந்து வசனங்கள் இறங்கியது. ஆனா இது அல்லாஹுக்கு என்னைக்கோ தெரிஞ்சிருக்கு. அதாவது அல்லாஹ்வினுடைய இல்ம் என்னைக்கும் எப்பவும் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரமே இந்த குர்ஆன் தான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் எல்லா இல்மையும் சூழ்ந்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வினுடைய இல்மை சூழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. அவன் நாடியதை தவிர, அவன் எவ்வளவு நமக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சானோ அதை தவிர. அப்போ ஏற்கனவே 23 வருஷம் என்ன எப்படி நடக்கும்ன்றத அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருந்தான். அல்லாஹுக்கு தெரிஞ்சிருக்க அந்த இல்மு, அந்த அடிப்படையில ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து குர்ஆன் இறங்கிச்சு. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இங்க என்னென்ன நடக்குதோ அதற்கு ஏற்றவாறு சபபுன் நுசூல், ஷஅனுன் நுசூல் அப்படின்ற அடிப்படையில இறங்கியதற்கான காரணம் இந்த சம்பவம், இறக்கப்பட்டதற்கான காரணம். ஆனா இது எப்பவோ அல்லாஹு தஆலா முதல் வானத்துல இறக்கி வச்சிட்டான். அப்ப முதல் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கினது நஸ்ஸல, லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து முதல் வானத்துக்கு இறங்கினது அன்சல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாப்டர். 2வது, இதை நாம நம்பணும். இப்போ குர்ஆனை முதலில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று நம்பிக்கை கொள்ளாமல் ஒருவர் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு நினைக்கிறவங்களுக்கு குர்ஆனும் கொஞ்சம் தூரமா நின்று தான் விளக்கங்களை கொடுக்கும். குர்ஆனும் கொஞ்சம் எட்ட நின்று தான் உங்களுடைய புரிதலை சோதிக்கும். அப்போ நம்பிக்கை என்பது முதல்ல நீங்க எவ்வளவு தூரம் அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தையின் மீது நீங்கள் நுழைக்கிறீர்களோ அவ்வளவு தெளிவாக குர்ஆன் புரிய ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பேஸ்ல தான் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. சஹாபாக்கள் நான் முஸ்லிமாக இருந்த நேரத்திலும் இது முஹம்மது சொல்வது நம்மளுடைய சாதாரண வார்த்தை அல்ல, இது ஜோசியக்காரருடைய சொல்லல்ல, இது கவிஞருடைய சொல்லல்ல, இது ஏதோ ஒரு சூனியக்காரருடைய சொல்லல்ல, இது யாரோ ஒருவர் உண்மையிலாக அவர் அல்லாஹ்னு ஒருத்தர் சொல்றாரே அந்த ரப்பு கிட்ட இருந்து இறங்கின வார்த்தை மாதிரி தான் தெரியுதுன்றத நான் முஸ்லிமா இருக்கும் போதே ஆழமா விளங்குனாங்க. அதனாலதான்
அந்த வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே டோட்டலா மாத்தி எடுத்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, முஸ்லிமா இருந்தும் இந்த வசனத்தின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் இந்த வசனங்கள் புரிவதில் நமக்கு சிக்கல் ஏற்படுது. நல்லா இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த சூரா ஆலு இம்ரானுடைய முதல் 9 வசனங்கள் அல்லாஹு தஆலா இதுல என்ன பேசுறான்றத பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நல்லா பாருங்க. அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அல் ஹை அல் கையூம், நித்திய ஜீவன். உங்களின் மீது குர்ஆனை சத்தியத்தை கொண்டு உண்மையான நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உங்களுக்கு இறக்கி வைத்தான். இதே மாதிரி தௌராத்தையும் இறக்கி இருக்கிறான், இஞ்சிலையும் இதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். இது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. இது நீங்க புத்தகமா நீங்க பார்க்க கூடாதுன்றான். இது விஞ்ஞான நூல் அல்ல, இது மெஞ்ஞான நூல், இது கவிதை நூல் எல்லாம் இல்ல. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கவிதை வடிவில் பேசக்கூடிய மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்று இது அப்படின்றத அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான். அதுதான் எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிப்பார்களோ நிராகரிப்பார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன், மிக்க மேலானவன், பழிவாங்குவதில் எல்லாவற்றையும் விட அவன் சக்தி வாய்ந்தவன். அவன் பிடிக்கணும்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்வை விட்டு மறைந்த எந்த ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது ஒண்ணுமே உங்களால மறைக்கவே முடியாது. உங்க மனசுல, உங்க எண்ணத்துல, சிந்தனையில அவனுக்கு மறைந்தது என்று எதுவும் இல்லை. மேலும் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உங்களுடைய தாய்மார்களுடைய கற்ப குவளைகளிலே நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய உருவத்தை அவன் நாடிய விதத்தில் அவன் அமைத்தான். கற்ப குவளைகளில் இருக்கும் நேரத்தில் நமக்கான உருவத்தை அவன் தீர்மானித்தான், அவன் தான் கொண்டுட்டு வந்தான். இப்படி நம்மை படைத்ததற்கு அல்லாஹ் கிட்ட ஒரு நோக்கம், ஒரு கருத்து இருக்கும். ஏன் நம்மளை இப்படி படைச்சான்? ஆனா அது அசிங்கம் அல்ல, அருவருப்பல்ல. நிச்சயமாக நமக்கான உருவத்தை அவன் தந்திருக்கின்றான். லா இலாஹ இல்லாஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக்க மேலானவன், ஞானம் நிறைந்தவன். அதை தான் நான் சொன்னேன். ஏன் நம்மளை இப்படி படைச்சிருக்கிறான்றதுக்கு காரணம் அவன்கிட்ட இருக்கும், நமக்கு தெரியாது. 6 வசனங்கள் முடிஞ்சது. இப்ப 7வது வசனத்துல இந்த பாயிண்ட் மேல சொன்ன 6ஐயும் நிதானமா விளங்கிட்டு 7வது வசனத்துல விஷயத்துக்கு வாங்க. குர்ஆன் சிலது புரியுது, சிலது புரியல. சில நேரங்கள்ல எதுவுமே புரியல. சில பேர்களுக்கு தவறுதலாக புரிஞ்சு எங்கேயோ போயிடுறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பேசுறான். இந்த குர்ஆனை நபியே அவன் இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன்ல மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத். இந்த குர்ஆன்ல முஹ்கமாத்தான வசனங்கள் இருக்கின்றன. முஹ்கமாத் அப்படின்னா தெளிவுபடுத்தப்பட்ட, சட்டதிட்டங்கள் வரையறைக்கப்பட்ட மிக தெளிவான வசனங்கள் இந்த குர்ஆனில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வசனங்களுக்கு சொல்லப்படும் உம்முல் கிதாப். இந்த கிதாபுகளுடைய, அதாவது இந்த கிதாபினுடைய, குர்ஆனுடைய தாய் அந்த வசனங்கள் தான். அந்த வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், அது ஓகே. அது புரியும்படிதான் வைத்திருக்கிறோம் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம தாய் பத்திரம், மூலப்பத்திரம் சொல்ற மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப், இந்த குர்ஆனுடைய தாய் சூரா, தாய் கிதாப் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், புரியும்படியான வசனங்களை இந்த குர்ஆன்ல நம்ம இறக்கி இருக்கிறோம். அதுக்கு பேர் முஹ்கமாத். அந்த வசனங்கள் தான் இந்த கிதாபினுடைய தாய் வசனங்கள், உம்முல் கிதாப். ஒன்னாச்சா? உஹரு முத்தஷாபிஹாத். 2வது ஒன்னு இருக்கு, முத்தஷாபிஹாத். எல்லோருக்கும் தெளிவாக புரியாதபடி சில வசனங்கள் இருக்கின்றது. முத்தஷாபிஹாத் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. உஹரு முத்தஷாபிஹாத் குழப்பமான, அதாவது எல்லோருக்கும் தெளிவாக புரியாதபடி இருக்கக்கூடிய வசனங்கள் 2வது பாயிண்ட். இப்ப இப்படியும் நாம இந்த குர்ஆன்ல வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பேசுறான். நல்லா கவனிங்க. எவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ, அல்லது சறுக்கல் இருக்கின்றதோ, அல்லது ஒரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கின்றதோ, ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வ இப்திகாஅ தஅவீலி. அது போன்ற மனிதர்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களை எடுத்து தோண்டி பார்த்து, இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இந்த மாதிரி இருக்கு, இது ஏன் அந்த மாதிரி இருக்கு, இது என்னமோ இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ஃபித்னாவில் மக்களை மூழ்கடிக்க செய்து விடுகின்றார்கள். இதற்காக தங்களுடைய சொந்தமான பலதரப்பட்ட விளக்கங்களை கொடுத்து நாசம் செய்து விடுகிறார்கள் மக்களை. அல்லாஹ் தஆலா பேசுறான். இப்படி எல்லாம் ஆயிடுறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ்.
அல்லாஹ்வை தவிர அதை பற்றிய முழுமையான ஞானத்தை, தஅவீலை, விளக்கத்தை யாராலும் அறிய முடியாது. இப்ப பாயிண்ட்டுக்கு வர அல்லாஹு தஆலா வர்ராசிகூன ஃபில் இல்ம், இரண்டாவது யாருக்கு புரியும்? அல்லாஹு தஆலா யாருக்கு கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ராசிகீன்கள், ராசிக் அப்படின்னா தேர்ச்சி பெற்றவர்கள், ஜீனியஸ் சொல்றாங்கல்ல, ஜீனியஸ், நாலேஜபிள் பர்சன். எதுல? குர்ஆன்ல நாலேஜபிள் பர்சன் ஜீனியஸ். குர்ஆனுடைய இல்முல நாலேஜபிளா இருக்கிறவருக்கு அது புரியும். ஆனா இவருக்கு புரிஞ்சுதா புரியலையான்றதை எதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, புரிந்தவர்கள் அதாவது இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஞானங்களை முத்தஷாபிஹாத்ல இருந்து விளங்கி புரிந்தவர்கள் யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா இப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இருந்தாலும், என்ன மாதிரி இருந்தாலும், புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும், எங்களுடைய அறிவுக்கு எட்டினாலும் எட்டாவிட்டாலும், அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டுட்டான் அப்படின்னா அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆமன்னா பிஹி, அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், அவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அவங்க சொன்னாங்க மீன்ஸ் வாழ்ந்தாங்கன்னா, இந்த அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ராசிகீன்கள் தான். அவர்களுக்கு இல்மு இருக்கின்றது. முத்தஷாபிஹாத்துகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தெளிவுகள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பொருள். புரிஞ்சுதுங்களா? அப்படி இல்ல, வேற மாதிரி சொல்றாங்க, வேற மாதிரி பேசுறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை ஈமானுடைய அடிப்படையில் இல்ல, அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இது புரிஞ்சு போச்சு. வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா பேசுறான். இப்ப இவ்வளவு சப்ஜெக்டுகளை நான் பேசுறேனே, அல்லாஹ் பேசுறான். அப்படி இவ்வளவு சப்ஜெக்டுகளை மேலிருந்து 7 வசனத்துக்கு சொல்லி இருக்கிறேனே, யாருக்கு அறிவு இருக்குதோ அறிவுடையவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த அறிவுடையவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொள்பவர்கள். அறிவுடையவர்கள் யார் அப்படின்னா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா ரப்பே, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை சருகச் செய்து விடாதே, வழிபிறலச் செய்து விடாதே, நாங்கள் ஈமானை விட்டு வழுக்கி விழும்படி எங்களை ஆக்கி விடாதே. ஈமான்ல இருந்து ஒருத்தர் வழுக்கி விழுந்து அவர் எங்க போவார்? அந்த மாதிரி எங்களுக்கு ஆக்கிறாத. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து தனிப்பட்ட உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடையாக நீ கொடுப்பாயாக. நிச்சயமாக நீ கொடைவல்லன், வாரி வாரி வழங்குபவன், நீ மிகப்பெரிய கொடையாளி, நீ இன்னக அன்டல் வஹாப். இது 8வது வசனம். 9வது வசனம் மறுபடியும் ஒரு துவா, அடுத்த துவா, ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீஹி, யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் எல்லா மக்களையும் நீ ஒன்று திரட்டத்தான் போகின்றாய், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 9 வசனத்துல பேசுறான். அப்ப இந்த இடத்துல நாம புரிய வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா, குர்ஆன்ல முஹ்கமாத்தான வசனங்கள் இருக்குது, முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் இருக்கு. முஹ்கமாத்தான வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு புரிஞ்சாலே போதும், குர்ஆனை நம்ம தெளிவா விளங்கணும்ன்ற அர்த்தத்துல நம்ம வந்துருவோம். அதாவது ஏன்னா அவைகள் உம்முல் கிதாப், அது விளங்கினாலே குர்ஆன் விளங்கின மாதிரி தான். அதாவது வேத வசனங்களுடைய தாய், வசனங்களுக்கு அவைகள் தாய் அப்படின்ற அர்த்தத்துல அது வந்துடும். முத்தஷாபிஹாத் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இல்மில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தெரியும். அவங்க உண்மையாவே அதை விளங்குனாங்களா, இல்மில் தேர்ச்சி பெற்றவர்களா, சரியான ரூட்ல இருக்கிறாங்களான்றது பின்னாடி இருக்கக்கூடிய வசனம் காட்டுது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னா நம்பிக்கையின்படி வாழ்ந்தோம், அவன் புறத்திலிருந்து தான் எல்லாமே தங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பணிந்தவர்களாக, பணிவானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த துஆவையும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். இப்போ இந்த முஹ்கமாத் முத்தஷாபிஹாத்தை சிறிய சில விஷயத்தின் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உதாரணமா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஏன் முஹ்கமாத்தையும் முத்தஷாபிஹாத்தையும் வச்சிருக்கிறான்? இங்கதான் பாயிண்ட். ஏன் இந்த ரெண்டையுமே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் அப்படின்னா, இதுதான் நமக்கான சோதனை. நாம கட்டுப்படுறோமா, நாம அவனுக்கு கீழ்ப்படுகிறோமா, இல்ல நம்மளுடைய நாலேஜை கொண்டு அல்லாஹ்வை சோதிப்பவர்களாக, அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தை சோதிப்பவர்களாக நாம் மாறுறோமா? நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படி அநேக மக்கள் வரலாற்றில் கடந்து சென்று இருக்கிறார்கள், இனியும் வருவார்கள். இப்லீஸ் அவனுடைய அறிவை கொண்டு பேசினான் அல்லாஹ் கிட்ட. தகுமா இது? அறிவு கொடுத்ததே அல்லாஹு தஆலா, படைச்சதே அல்லாஹு தஆலா. நம்மளுடைய நாலேஜ் கொண்டு நம்ம அல்லாஹ் கிட்ட முதல்ல பேசலாமா?
எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாவம். இப்ப அல்லாஹு தாலா அதனாலதான் இஸ்லாத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 95% அத்தனையும் மக்களுக்கு புரியும்படியாக வைத்திருக்கிறான். இது முஹ்கமாத். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க பேசலாம், நீங்க லாஜிக்கா பேசலாம், நீங்க தெளிவா பேசலாம், எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்படி எவ்வளவு இருக்கு? 95%. 5% என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தஆலா? தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். இதுக்கு பேர் முத்தஷாபிஹாத். இத நீங்க யாருக்குமே சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி வச்சிருக்கிறான்னா, இங்கதான் ஈமான் பேசுது, நம்பிக்கை. மக்கள் உங்களை தூற்றுவாங்க, மக்கள் உங்களை கேவலமா பேசுவாங்க, மக்கள் உங்களை பைத்தியக்காரர்னு சொல்லுவாங்க. பரவாயில்லை பேசட்டும். உங்களுடைய நம்பிக்கை என்ன? குர்ஆன்ல இருக்கக்கூடிய 95% இன்னைக்கு வரைக்கும் பவர்ஃபுல்லான முறையில இது சரிதான் என்று மக்கள் ஏற்று இருக்கும் போது, மீதமுள்ள 5 கூட இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளையிலோ அல்லது கியாமத் நாளுக்கு பின்னாலோ அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்துவோம். அவ்வளவுதான். நம்ம அவன் மேல பொறுப்பை சாட்டிட்டு இருக்கிற விஷயத்த நம்பிக்கை கொண்டுட்டு போக வேண்டியதுதான். இப்போ உதாரணமா நான் சொல்றேன், தொழுகையில ருக்கு சுஜூது யோகாக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லாஜிக்கல வச்சு நீங்க சொல்லிக்கலாம். ருக்கு சுஜூத நம்ம யோகாக்காக செய்யல, அல்லாஹுக்காக தான் செய்யறோம். லாஜிக்கா உலகத்துக்கு நீங்க பேசிக்கலாம். ரக்காத்துடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்வீங்க? 4 ரக்காத் ஏங்க, 2 ரக்காத் ஏங்க, 3 ரக்காத் ஏங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? முத்தஷாபிஹாத். அது 5%ல இருக்கு. அப்போ ருக்கு சுஜூது 95ல இருக்கு. இந்த 5% அதுல இருக்குது ரக்காத்தியுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது. இதே மாதிரிதான் நீங்க ஹஜ்ஜுடைய அந்த சப்ஜெக்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல பாருங்க, ஹஜ்ஜுடைய அமல்களில் பெரும்பான்மையான அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 வருடங்களுக்கு முன்னால் எதை செய்தார்களோ அந்த வணக்கத்தை இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டா ரப்பே எங்களை செய்ய வைக்கிற? செய்டா, அவ்வளவுதான். நீ செய், தவாஃப் செய், சஈ செய், ஷைத்தானுக்கு கல்லேறி, ஷைத்தான் அங்க இருக்கிறான் இல்லன்னுலாம் இல்ல. அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க, அன்னைக்கு ஷைத்தான் நின்றான். இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இல்ல, ஷைத்தானும் இல்ல, அந்த இடத்துல இல்ல. அப்ப நீ அடி, அவ்வளவுதான். நான் சொன்னதை மட்டும் செய். உன்னுடைய லாஜிக், உன்னுடைய அறிவுபூர்வம்லாம் என்கிட்ட கொண்டு நீ பேசாத, நீ கேட்காதன்னு சொல்லி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு பிராட் மைண்டோட ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், சூரியன் சந்திரன் வானம் பூமி அல்லாஹுக்கு அடிபணிகின்றது, அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்கின்றது, அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றதுன்னு சொல்லி மனித ஜின் 2 பேரை தவிர மற்ற படைப்புகள் அனைத்துமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நல்லா நீங்க கவனிங்க. என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா அவைகள் எப்படி தஸ்பீஹ் செய்து, அவைகள் எப்படி இபாதத் செய்து, அவைகள் என்ன செய்து, என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கு அப்படின்னா அது வானசாஸ்திரம் தான். சூரியன், சூரிய குடும்பம், சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோள்கள், இந்த அண்ட சராசரங்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா தலையை தூக்கி கொஞ்சம் பாருங்கடான்ற நம்மள மேல பாருங்க, ரஹ்மானுடைய படைப்பை பாருங்க, வானத்தை பாருங்க, அல்லாஹு தஆலா நம்மளை சுண்டி இழுக்கிறதுக்கு காரணம் இதுதான். வானத்தில் இருக்கக்கூடிய, பூமியில இருக்கிறதே மனுஷன் மலைச்சு போயிடுறான். வானத்தின் பக்கம் ஹை கிரேட்ல இருக்க அல்லாஹ்வினுடைய படைப்புகள். இந்த படைப்புகள் ஒவ்வொன்றுமே சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தவாஃப், சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்ன சுத்தி இன்னொன்னு, இன்னொன்னு சுத்தி இன்னொன்னு, இன்னொன்னு சுத்தி இன்னொன்னு. சோ மூலதனமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் எதை சுத்துது அப்படின்னா பிளாக் ஹோல். தி பிளாக் ஹோல் சுத்துது. நான் ரொம்ப ஆழமா போக விரும்பல, சிம்பிளா நான் சொல்றேன். பிளாக் ஹோல் அது உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பிளாக் ஹோல் தான் இருக்கு. அப்ப அந்த பிளாக் ஹோல் என்பது அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலை ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த அண்ட சராசரங்களும் அகிலங்களும் அதை சுற்றி கொண்டிருக்கின்றது, தவாப் செய்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வினுடைய இபாதத். இந்த இபாதத்தை தான் நம்மள அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா ஹஜ்ஜில் செய்ய வைக்கிறான்.
சோ நம்மள மாதிரி அவைகள் என்ன சொல்லுதுன்றது நமக்கு தெரியல. ஆனா அவைகள் என்ன இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த இபாதத்தை தவாஃப் என்பதின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மள செய்ய வைக்கிறான். சூரியன் சுற்றுகின்றது, சந்திரன் சுற்றுகின்றது. அன்றைய அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் மனிதர்களும் அவைகளுக்கு ஒப்பாக தவாஃபுடைய அமலிலே ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஹஜ்ஜுடைய அமல்ல இருக்கக்கூடிய நிறைய முத்தஷாபிஹாத் இருக்கு. அதே மாதிரி கபருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். கபர் மன்னரை வாழ்க்கை முத்தஷாபிஹாத், மறுமை வாழ்க்கை முத்தஷாபிஹாத். நம்பிக்கை கொள்கின்றோம் அல்லாஹ்வினுடைய அர்ஷை 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி குர்ஆன் பேசுது, முத்தஷாபிஹாத். எதுக்கு 8 வானவர்கள் கேள்வி கேட்க முடியாது. முத்தஷாபிஹாத். நரகத்தினுடைய காவலாளிகள் அலிஹா திஸ்ஆத் அஷர் 19 காவலாளிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான். முத்தஷாபிஹாத். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹ்வினுடைய படைகளை அவனே தவிர வேறு யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லி பேசுறான். என்னென்ன படைகள் இருக்கின்றது தெரியாது. முத்தஷாபிஹாத். அல்லாஹ் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை அல்லாஹு தஆலா எப்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறான்றத ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஃபைனலுக்கு வந்துடுறேன். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, கபர்ல போய் நம்மள வைப்பாங்க. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். அன்றைய தினத்துல முன்கர் நக்கீர் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொள்ளட்டும். அவர்கள் கேள்வி கேட்பாங்க, தெரிந்தவர்கள் பதில் சொல்வார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும், அந்த ஜமாத்துல வைக்கட்டும். ஹதீஸ்ல ஒன்னு அல்லான்னு சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறை தூதர் முஹம்மது, என்னுடைய தீன் இஸ்லாம் இப்படின்னு சொல்லுவாரு நல்லவர். தீயவர் ஏன் மனாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் லாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் யகூசி யஊக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டாங்க? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? பதில் வருது. 2 பதில் தான். ஒன்னு அல்லான்னு சொல்லு, இல்லைன்னா லா அத்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இந்த இடத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. தெரிந்தவர் அல்லாஹ் என்று சொல்லுவார், இஸ்லாமிய முறையில் வாழ்ந்தவர். இந்த மாதிரி வாழாத பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, லா அதிரி லா அதிரி, ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது, கை சேதமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகத்துல கொஞ்ச நேரம் உன்னை விட்ட என்ன பண்ற நீ அங்க போய் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்றான். ஆனா அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கைக்கு வந்தவன, டேய் உலகமே என்னுடைய கஸ்டடி தான்டா, இப்படிப்பட்ட ஒரு கடவுளே கிடையாதுடா, நான் ஒருத்தன் தான்டா கடவுள். உன்னை கொஞ்ச நாள் விட்ட அந்த நேரத்துல நீ என்ன மறந்த, என்னுடைய கட்டளைகளை மறந்த, வேறு ஒரு கடவுளை இணை வச்ச, வேறு ஒரு மனிதர்கள் கிட்ட போய் நீ நம்பிக்கை கொண்டுட்ட, இவ்வளவு அநியாயமோ அந்த கொஞ்ச நாள்ல செஞ்சுட்ட. இப்ப மறுபடியும் என்னுடைய கஸ்டடிக்கு நீ வந்துட்ட. இந்த இடத்துல வேறு ஒரு கடவுளுடைய பெயரை கூட நீ உச்சரிக்க முடியாது. லாத்து என்றோ மனாத்து என்றோ உஸ்ஸா என்றோ எந்த கடவுள்களுடைய பெயரையும் நீ உச்சரிக்க முடியாது. தெரிஞ்சா ரப்பி அல்லான்னு சொல்லு. நீ வாழ்ந்திருந்தா சொல்லுவ. நீ வாழல அப்படின்னா, நீ உருப்படாதவனா வந்திருக்கிற அப்படின்னா, நீ சொல்ல வேண்டிய பதில் லா அதிரி, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்போ வேறு ஒரு கடவுளுடைய பெயரை கூட அங்கு சொல்வதற்கு உரிமை இல்லை, அங்கு மறுக்கப்படும். அங்கு சொல்லாத மாதிரி அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கிருவான். இந்த கான்செப்ட் அல்லாஹ்வினுடைய கட்டளையும் அவன் ஜப்பார் அவன் கஹார் அப்படின்றத எவ்வளவு தெளிவா நமக்கு புரிய வைக்குது பாத்தீங்களா? இப்ப இத சொல்லி குர்ஆன்ல என்னங்க நமக்கு இருக்குது அப்படின்னா, இதான் திருப்பி சொல்ல வரேன். அல்லாஹு தஆலா எவ்வளவு பண்பாட்டோட எவ்வளவு கட்டுப்பாடோட இந்த உலகத்தை அமைச்சிருக்கிறான். உலகத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையை நான் சொன்னதுக்கான காரணம், அல்லாஹு தஆலா கட்டளைகளை வச்சிட்டு இருக்கிறான். அப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தனக்கு இறங்கிய கட்டளை அப்படின்றத முதல்ல ஒவ்வொரு மனிதரும் விளங்கணும். என் ரப் என்கிட்ட பேசுறான், எனக்கு இதன் மூலம் நான் எப்படி வாழணும்ன்ற பாடத்தை எனக்கு நடத்துறான். என் ரப்புல் ஆலமீன் என்னை வழி தவற செய்ய மாட்டான் ஒருபோதும். எனக்கு நேர் வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம பக்கத்துல நின்று நம்மளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இந்த குர்ஆன், இந்த எண்ணத்துல குர்ஆனை நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் மிக தெளிவாக புரிய வந்துவிடும். எது முத்தஷாபிஹாத்தான வசனங்களாக இருக்குதோ அதுல நிதானம், கவனம் தேவை. அதுல நிதானத்தை நீங்க பார்க்காதீங்க, நீங்க படிக்காதீங்க, அது புரியவே புரியாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். முஹ்கமாத் தெளிவாக புரியும்படி இருக்குது. முத்தஷாபிஹாத்தா தான் இருக்கும்.
அதை நீங்க அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழம் எவ்வளவுக்கு போறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையும் தேவை. அவ்வளோ நம்பிக்கையோடு அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படின்றத புரிந்து அதற்குள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்லல, உங்களுக்கு புரியும்ன்றதை விட அளவுக்கு அதிகமாக அது புரியும். அதாவது அல்லாஹு தாலா பலருக்கு கொடுக்காத விளக்கத்தை நான் சொன்ன அடிப்படையில் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செல்லும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா பலதரப்பட்ட நூதனமான அறிவுபூர்வமான உங்களுடைய மூளைக்குள் அல்லாஹ் அந்த நாலேஜை கொடுப்பான். பல நபர்கள் யோசித்துக் கொண்டிருந்த வசனத்தை நீங்க ரொம்ப எளிமையா சிம்பிளா அதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நாலேஜை அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பான். அப்ப என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கையை ஆழமா வைங்க, அவனுடைய தக்தீரை நம்புங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படின்றத புரிங்க, உடன்பாட்டு முறையோடு அணுகுங்க. குர்ஆனை இது அல்லாஹ் எனக்காக வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டளை அப்படின்றத எடுத்துக்கிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அதை புரிய வைப்பான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த ஆடியோ கிளிப்பு பரீட்சையில உங்களுக்கு கேள்வி எல்லாம் வராது. இது இடையில் வரக்கூடிய இடைக்குறிப்புகளை போன்ற ஆடியோக்கள். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.